ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பாலக் பன்னீர் ரெசிபி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாலக்கீரை பன்னீர் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் பாலக்கீரையை வாஷ் பண்ணி இதில் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 5-6 பாதாம் போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்மளோட பாலக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அது கூடவே நம்ம போட்டிருந்த பாதாம் முந்திரியும் பார்த்திங்கன்னா இந்த சுடு தண்ணியில் நல்லா ஊறி இருக்கும். ஸோ தட் பேஸ்ட்டாக அரைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பாலக்கீரை, பாதாம், முந்திரி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்து இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து தனியாக ஒரு சைடு எடுத்து வச்சுப்போம். இப்போது அதே பேனில் தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக பட்டர் கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதனால் உங்களுக்கு பட்டர் வந்து கருகாது. ஸோ இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பட்டரில் நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா லைட்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து இப்போ பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல, அந்த பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆனால் போதும். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஆயில் நல்லா சூடானதும் அது கூடவே பார்த்திங்கன்னா 2 பிரியாணி இலை, அது கூடவே பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஒரு 2 பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சீரகம் எல்லாம் நல்லா பொரியிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது குட்டி ஸ்பூனுன்றதுனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பட் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போதும். இல்லை உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் இஞ்சி தனியாக, கார்லிக் தனியாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வெங்காயத்தையும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பாலக்கீரை, முந்திரி பருப்பு, பாதாம் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பாலக் பன்னீருக்கு ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிப்போம். அதுக்கு ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தயிர் கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ வந்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா தயிர் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம இப்போ அந்த பாலக்கீரை அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, இப்போ அது கூடவே இந்த மசாலா மிக்சரையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மசாலாவை நல்லா வந்து தயிரோடு நல்லா வந்து பிளெண்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மிக்சரை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாலக்கீரை வந்து ஊற்றிருக்கோம்ல, அது கூடவே இந்த மிக்சரையும் சேர்த்து விட்டுக்கோங்க. வேணும்னா வந்து நம்மளோட பிளெண்டர் ஜாரில் கொஞ்சம் கீரை வந்து அரைச்சிருப்போம்ல, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா வந்து இப்போ நம்ம கலந்து விட்டுட போகிறோம். கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டுட்ட பிறகு தான் நம்ம வந்து பன்னீர் இதில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா பாலக்கீரை பேஸ்ட்டு, அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா மிக்சர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அந்த பாலக்கீரை பேஸ்ட் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு மசாலாவில் இருக்க பச்சை வாசனைலாம் போகும். ஸோ இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பன்னீரையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுதாங்க நம்ம பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பன்னீர் எல்லாமே அந்த பாலக்கீரை மசாலாவில் நம்மளோட பன்னீர் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி சாஃப்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக காஞ்ச வெந்தயக்கீரையை நல்லா க்ரஷ் பண்ணி மேலே தூவி விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான பாலக் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எப்போவுமே பன்னீரை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பாலக்கீரையிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த பாலக்கீரையை நாங்கள் நேற்று ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி செஞ்சு தான் நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பாய்.